இந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் நடைபெறப் போகிறது. இந்த தேர்தல் செல்லுமா செல்லாதா என்பது டிசம்பர் 3ஆம் தேதி நீதிமன்றத்தில் தெரியும். அப்படியே அதற்கு அப்பீல் செய்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றாலும் அங்கு செல்லுமா செல்லாதா என்பது $1,000,000 கொஸ்டின் என்று தான் சொல்ல முடியும். ஆனாலும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தோடு நீங்கள் உங்களுடைய டிசிசிசியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குடிக்கிறவங்க, வேசித்தனம் செய்கிறவங்க, பொது சொத்துக்களை கொள்ளையடிக்கிற இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் புறக்கணித்து நன்றாக வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆத்ம பாரமுள்ள ஊழிய பாரமுள்ள நல்ல நபர்களை தேர்ந்தெடுங்க. எனக்கு தெரிந்து செபத்தியாபுரத்தில் கேட்டகிஸ்டாக இருக்கிறவங்க அதை ரிசைன் பண்ணிவிட்டு வேட்பாளர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதே போல் அணி சாராமல் நிற்பாங்க, இந்த அணி அந்த அணி என்று சாராமல் இருப்பாங்க, அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. எது எப்படி போனாலும் ஜெயிக்கிற டிசிகளை நான் தனிப்பட்ட முறையில் உங்களை நான் சந்திப்பேன். எப்படியாகிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். திருமண்டலம் இவ்வளவு அழிவுக்கு போனதற்கு காரணமே இந்த பாலிடிக்ஸை பண்ணுகிறவர்கள் தான். இவர்களால் தான் இந்த அழிவு வந்தது. டிஎஸ்எஃப் குரூப் தான் போய் எனக்கு நீதிபதி வேண்டும் என்று இவர்கள்தான் போய் முறையிட்டு இந்த ஜோதிமணி ஐயாவை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு இந்த ஜோதிமணி ஒரு தரப்பாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது 100க்கு 100 உண்மை உண்மை உண்மை. ஏனென்றால் நான் 282 பக்கம் டபுள் பெஞ்சில் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து இவர்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடாது என்பதை முறையிட்டேன். ஆனால் அதற்கு 1% கூட அவர் செவி கொடுக்கவில்லை. அவர் நியூட்ரலாக செயல்படவில்லை. இதுதான் உண்மை, இது சத்தியம் இல்லை என்று அவர் சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் ஒருத்தருக்கு 5 இடத்துல வாக்கு இருக்கு, அதை போய் கம்ப்ளைண்ட் சொல்றேன், அதற்கும் அவர் செவி சாய்க்கவில்லை. ஆக மொத்தத்தில் இந்த தேர்தல் ஃபேக்கான ஒரு தேர்தல். இது ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடிய ஒரு தேர்தல். ஆனாலும் திருச்சபை மக்கள் கையில் வாக்கு வல்லமை இருக்கிறது. நீங்கள் ஜெபத்தோடு செய்ய. இனி இப்படிப்பட்ட ஜட்ஜை வைத்தெல்லாம் தேர்தல் நடத்தக்கூடாது. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யணும். ஏற்கனவே 72 பாஸ்டேட்டில் அன்னப்போஸாக நீங்கள் தேர்தலை வெற்றி செய்து முடித்து விட்டீர்கள். உங்களுக்கு சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். அடுத்த தேர்தல் வரும் பொழுது இது நாம் மேக்சிமம் இந்த மாதிரி தேர்தலே இல்லாமல் போட்டியின்றி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படியே போட்டி வந்தாலும் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய பிரதான விருப்பம். 148 போதகர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள், இதுவரைக்கும் போனது போகட்டும். இனி நீங்கள் 150 பேரும் ஒரு அம்பர்லாக்குள்ள வர வேண்டும். நம்ம கிளட்சஸை ஒருத்தர் கூட விரல் நீட்டி பேசக்கூடாதபடி நாம் ஒருமனப்படுவோம். நீங்கள் ஒருமனப்பட்டால் ஆட்சி மாற்றம் நிச்சயம் உண்டு, நிச்சயம் உண்டு. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆளுக்கு ஒரு டிசியை கொண்டு வந்தால் போதும், இல்லை 2 பேர் ஒரு டிசியை கொண்டு வந்தாலும் போதும். கட்டாயம் 3ஆக பிரியும் பொழுது குறைந்த வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெற முடியும். ஆகவே தயவு செய்து திரும்ப சொல்கிறேன், டிசியாக வெற்றி பெற்ற பிறகு இந்த இழிவான இந்த கேஆர்சி போல பணத்திற்காக நீங்கள் உங்களுக்கு சாபத்தை குஷ்டரோகத்தை வரவழைத்து கொள்ளாதபடி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தூத்துக்குடி நேசர் டயசிஸில் பாலிடிக்ஸில் உள்ள ஒரு சகோதரர் சொன்னது தான் நான் திரும்ப சொல்கிறேன். அவர் பேர் சொல்ல விரும்பவில்லை. பட் அவர் சொல்கிறார், நான் 30 வருடமாக இந்த தூத்துக்குடி நாசர் டயசிஸில் பாலிடிக்ஸில் நான் தலையிட்டு இருக்கிறேன். இதில் பணம் வாங்கின ஒருவர் கூட அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சரித்திரம் இல்லை. அவர்கள் இன்றைக்கும் பணத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொன்ன வீடியோ காணொலி எனக்கு என் கையில் இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி ஒரு நம்ம திருச்சபையில் உள்ள ஒருவரே சாட்சி சொல்கிறார். அவரும் அரசியல்வாதி தான், அவரே சாட்சி சொல்கிறார். ஒருவர் கூட நிம்மதியாக இருந்த சரித்திரம் இல்லை. நிச்சயமாகங்க நீங்கள் லஞ்சம் வாங்காதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், என்னுடைய சகல மோகன் சி வர சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்லி. ஆகவே ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நம்ம கடந்து செல்கிறோம். இதில் யார் எந்த பக்கம் நின்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆகவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். நாளைய தினம் திரும்பவும் சொல்கிறேன், தயவு செய்து ஜெபத்தோடு, முடிந்தால் காலையில் சாப்பிடாம உபவாசத்தோடு இந்த தேர்தலை நீங்கள் சந்திக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பணத்திற்காக நீங்கள் செயல்பட வேண்டாம். யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவரே, இத்தனை கேண்டிடேட் இருக்கிறாங்க, யாரை தேர்ந்தெடுப்பது, எனக்கு நீர் ஆலோசனை கர்த்தா, நீர் ஆலோசனை தாரும் என்று சொல்லி கேளுங்க. அவர் உங்களை ஆலோசனை கொடுப்பார்.
நீங்களும் உள்ளூர் தானே, உங்கள் ஊருக்குள்ள உங்கள் பாஸ்டேட்டில் யார் குடிக்கிறவங்க, வேசித்தனம் பண்ணுறவங்க, என்ன டயசிஸின் சொத்துக்களை சாப்பிட விரும்புகிறவங்க, அதில் கொள்ளையடிக்கிற விரும்புகிறவங்க, அப்புறம் நம்ம இந்த போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபருக்கு லஞ்சம் வாங்க விரும்புகிறவங்க, இவங்க எல்லாரும் இனம் கண்டு நீங்கள் தயவு செய்து ஒதுக்கும்படி அன்போடு கேட்டு. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற தேவனுடைய மனிதனால் புறப்படுகிற தெய்வீக வார்த்தை. இதற்கு நீங்கள் தயவு செய்து நீங்கள் செவி கொடுக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை அனைத்து பாஸ்டேட்டுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரட்டும். இதற்காக தான் காட்ஃப்ரே நோபலாகிய என்னை கர்த்தர் எடுத்து கூவிக்கொண்டே பல முறை செய்து கொண்டே இருக்கிறோம். நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்ற வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமென் என்று நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுவதாக. நல்ல செய்தியை உங்கள் மூலம் நான் கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை சோஸ்தரிக்க எனக்கு கர்த்தர் கிருபை செய்வார். நாளைய தினம் இரவுக்குள் தேர்தல் முடிவு வெளிவந்துவிடும். ஆகவே உங்கள் வெற்றி பெற்ற அனைவரையும் நான் சந்திப்பேன். அதில் பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் சந்திப்பேன். நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த மாதிரி நாசரேத் தூத்துக்குடி திருமணத்தில் இதுவரைக்கும் 30 வருஷம் இருக்க ஆட்சி பண்ண அத்தனை பேரும் தவறு செய்தார்கள் என்பது பிரத்யட்சமாக நீங்கள் கண்ணால கண்டீர்கள். இதன் விளைவாக கோடிக்கணக்கான பணங்கள் நீதிமன்றத்திற்கு விரயம் செய்யப்பட்டு நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த 4 குருவான சொல்கிறேன். இனி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராதவிடம் எல்லாரும் ஒன்றுபடும். அதே போல ஒரு 30 போதகர்களுக்கு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்தது. அந்த நேரம் நான் உங்களுக்காக நான் செவி கொடுத்து செயல்பட்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே நான் கிளட்ஜஸ்க்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன். நிச்சயமாக நம்ம எல்லாரும் கைகோர்த்து பெரிய காரியத்தை செய்வோம். அடுத்த டர்ன் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி திருச்சபை வளர்ந்து பெருகும்படி நாம் எல்லாரும் பாடுபடுவோம். கிறிஸ்தவ ஆலயமே இல்லாத ஒரு கிராமம் தூத்துக்குடி நாசரேத் டயசில் இருக்கக்கூடாது, திருநெல்வேலி டயசில் இருக்கக்கூடாது. அதற்காக நாம் எல்லாரும் பிரயாசப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மீண்டும் நல்ல செய்தியோடு நாளை சந்திக்கு வரை தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.